அதாவது இன்னைக்கு திருமா அவர்கள் திமுகவோட தொத்து வியாதி. விசிகே திருமான்றதோட பிடிபி திருமான்னு வச்சுக்கலாம், பாஸ்ட் டைம் பொலிட்டீஷியன். ஏன்னா அவருக்கு அரசியலை பத்தியோ மக்களை பத்தியோ தன்னோட சார்ந்த தன்னை நம்பி இருக்க பட்டியலத்தாரோட மேம்படுத்துறதுக்காக என்ன பேசணும்ன்றத என்னைக்கா பேசியிருக்காரா? மைக்க பிடிச்சு எப்ப பார்த்தாலும் இவன் அதை சொன்னா அவன் இதை சொன்னா, இவன் சரியில்லை இவன் உக்காந்தா, அவன் சிரிச்சா இவன் தூங்கினா இவன் தும்பினா. அதாவது திருமா சார், நீங்க இன்னைக்கு ஒரு அரசியல்வாதின்றதை மறந்துட்டு ஒரு சாதாரண சாய்வாலாவா ஆயிட்டீங்க. டீ கடையில உட்காந்து டீ கடை டாபிக் பேசுற திருமா அவர்கள் பாவம் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் தப்பி தவறி ஒரு ஆர்டிக்கல் வேற போட்டான். சாரி, கொஞ்சம் அந்த நியூஸ் பேப்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்னைக்கு பாஸ்ட் டைம் பொலிட்டீஷியன் திருமா அவர்கள் தான் ஒரு அரசியல்வாதி, அரசியல் களத்துல இருக்கோன்றதை மறந்துட்டு திமுக கூட்டணியில இருக்கோன்றதை மறந்துட்டு, ஏன்னா அவருக்கு எங்கேயுமே மரியாதை கிடைக்கல. ஏன்னா திமுக கூட்டணியில மரியாதை கிடைக்கல, அடுத்து அவரோட சார்ந்த பட்டியலினத்தார்கிட்ட மரியாதை கிடைக்கல, தமிழ் மக்கள் கிட்டே மரியாதையை இழந்து இன்னைக்கு பரிதவிக்கும் ஒரு கேடு கெட்ட அரசியல்வாதி திருமா அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறதே ஒரு கேள்விக்குறியா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாரு. அந்த ஒரு அனுதாபத்தை தேடுறாரு இந்த ஒரு ஆர்டிகல் மூலமா, வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு திருமா என்கிற இந்த தலைவனும் இந்த ஆயிரம் லட்ச விடுதலை சிறுத்தைகளும் கண் அசைத்தால் நாளைக்கு இந்த திருமா கேபினட் அமைச்சர் கொடுப்பதற்கு RSS பிஜேபி கும்பல் தயாராக இருக்கிறது. ஆனால் சங் பரிவார கும்பல்களே, இந்து மத வெறியர்களே, மதத்தின் பெயரால் மனிதத்தை படுகொலை செய்கின்ற இந்த கும்பல்களே, இந்த திருமாவளவன் ஒருபோதும் பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட மாட்டான். கொள்கை வழி நின்று இந்த மண்ணில் களமாடுவான் என்பதுதான். ஏன்னா ஏற்கனவே பல பேரை நம்ம கிட்ட இருந்தவங்களை கொண்டு போய் அங்க வச்சுட்டான். அவன் தென் மாவட்டங்கள் ஒரு பெரிய சமூகத்தை கொண்டு போய் நிறுத்திட்டான். இன்னொன்னு எங்க பங்காளி கட்சி இன்னைக்கு அங்க கூட்டல் இருக்கு. திரும்ப ஒத்தாள் வந்தா போதும், பிஜேபி நாங்க நினைச்சது தமிழ்நாட்டில் சாதிச்சிரும் நினைக்கிறோம். அதற்கு இசைவு தராமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல்ல இன்னைக்கு H ராஜாவில தொடங்கி KT ராகவன்ல இருந்து வானதி சீனிவாசன்ல இருந்து நம்ம நேத்திக்கு வந்திருக்கிற ஆடு அண்ணாமலை வரையிலும் இன்னைக்கு சனாதனத்தை குறித்து அப்படியே புள்ளி விவரத்தோடு விவாதிக்கும். ஒண்டி கொண்டு நான் கூட கூப்பிட்டேன், வா விவாதிக்கும் அப்படின்னு கேட்டா, அண்ணன் திருமாவோடு அப்படி விவாதிக்கிற ஒரு அறிவுஜீவி கூட நான் தமிழ்நாட்டு பிஜேபியில் பார்க்கவில்லை. அதனாலதான் சொல்றோம், காலம் தந்த கொடை எங்கள் அண்ணன் பிரபாகரன் ஈழத்து மக்களுக்கு, எனது அருமை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும், நசுக்கப்படுகின்ற ஒடுக்கப்படுகின்ற சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், தலித்துகள் எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு தன்னுடைய சிறுத்தைகளை அணிதிரட்டி ஒரு தாய் சிறுத்தையாக இருந்து பாதிக்கப்படுகின்ற போதெல்லாம், ஒடுக்கப்படுகின்ற போதெல்லாம், நசுக்கப்படுகின்ற போதெல்லாம், ஆதிக்க அரச பயங்கரவாதம் கட்டுவித்து விட போகின்ற போதெல்லாம் இதோ நான் இருக்கிறேன் என்று வந்து நிற்கின்ற இடத்தில், தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத இடத்தில் இருப்பவர் அண்ணன் திருமா அவர்கள்.